கருணை செய்யணும். அவர் என்ன சொன்னாலும் அதான் நான் செஞ்சேன். மாறுபட்ட கருத்து இல்லையா? ஆனா ஸ்டாலின் சொன்னார், எங்க அப்பாவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன கடற்கரை இழப்புக்கு மறுத்துட்டாருன்னு. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா என்ன கடைபிடிச்சாரோ அதான் நானும் உங்களுக்கு வந்து கடைபிடிச்சேன். டெல்லியில 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிர 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் 100 கோடி போதும். 200 கோடி நிலத்தை இந்த கருணாநிதி அடக்க மாட்டா நாங்க கொடுத்தோம். மறுத்து நீதிமன்றம் போனீங்க, தீர்ப்பு வாங்கினீங்க. நாங்க நினைச்சா மேல்முறை செஞ்சிருக்கலாம், செய்யல. ஏன் செய்யல? எங்களுக்கு உயர்ந்த பண்பு இருக்குது, உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் என்னுடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மனைவி, அவர் முதலமைச்சர் தானே. அப்படிப்பட்டவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்த அருகிலேயே அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இடம் கேட்க கொடுக்கல. சிந்திச்சு பாருங்க என்னென்னலாம் பேசிட்டு இருக்காருன்னு. அதோட திரு கருணாநிதி அவர்கள் என்னென்ன பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் பற்றி மிக மிக மோசமாக பேசினார். இந்திரா காந்தி அவரை பற்றி விமர்சனம் செஞ்சார். தியாகத்தினர் கக்கன் ஆகியோரை பற்றி விமர்சித்தார் திரு கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் அப்படியே மறைத்து பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் செய்தார் என்று எங்களுக்கு முழுமையா தெரியும். பட்டியலிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு திறமை இருக்குது.